உதயநிதியை திமுகவுடைய தொண்டர்களோ அல்லது அந்த கட்சிக்காரர்களோ கூட ரசிக்கலாம். பொதுமக்கள் அவரை ஒரு பெரிய தலைவராக ஒப்புக்கொள்வார்களா என்கிற சவால் அவருக்கு இருக்கிறது. அதனால தமிழ்நாட்டு அரசியல் விஜய்க்கு ஒரு எதிர்க்கட்சி அரசியலை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அண்ணாமலை கையில் எடுக்க. ஏற்கனவே 4 எம்எல்ஏ வச்சிருந்த பாஜக 10 எம்எல்ஏவா மாறி, அதுவும் மாநிலத்தின் முதன்மை தலைவர்கள் யாரும் வெற்றி பெறாங்க. வானதி சீனிவாசனோ நயினார் அப்படி யாரும் வெற்றி பெறல. யாரென்றே தெரியாத ஒருவர் ஊட்டி பக்கத்தில் போய் ஜெயிச்சிட்டார். ஊட்டியினுடைய அந்த மலையினுடைய அந்த சாரல் பள்ளத்தாக்கு தான் பாஜக இருக்கே தவிர சமவெளியில பாஜக இல்லை. 234 தொகுதியிலும் விஜய் தான் இருக்கிறாருன்னு நீங்க பிரச்சாரம் செய்யணும். அப்ப எல்லா விஷயங்களுக்கும் விஜய் தான் பேச வேண்டும் என்று அண்ணாமலை அந்த கணக்கில் போகும். அது அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்குள்ளே பாஜக அரசியலுக்குள்ளே வந்ததற்கு பின்பு அவர் மீது பல்வேறு இமேஜ் உருவாக்கப்பட்டது. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, மிக இளம் வயதுக்காரர், அவர் அரசியலிலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறார். தனிப்பட்ட ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும். அது வழக்கமான பாஜக பாணியில் இருக்கு. பிரதமரோடு சந்தித்த உரையாடல என்ன கோரிக்கை வைத்தேன், என்ன சாத்தியம் இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறத அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே ஒரு குறைந்தபட்சம் ஒரு குறிப்பிட்டு பேசியிருந்தார். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அண்ணாமலை விஜய்க்கு போட்டியாக அவர் உருவாகுவாரா, இல்லை வேறு விதமான 2 திராவிட கட்சிகளை மேலும் மேலும் பின்னுக்கு தள்ளுவதற்கு விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அந்த கணக்கில் போகுமா? அது அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்குள்ளே பாஜக அரசியலுக்குள்ளே வந்ததற்கு பின்பு அவர் மீது பல்வேறு இமேஜ் உருவாக்கப்பட்டது. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, மிக இளம் வயதுக்காரர், அவர் அரசியலிலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறார். அவர் பல நடைபயணங்கள் எல்லாமே போனார். தனிப்பட்ட முறையில் சோசியல் மீடியாவை கையாளுவதில் அண்ணாமலை ரொம்ப சிறப்பான ஒருத்தராக, எல்லா செய்திகளும் தன்னை சுற்றி சுழன்று கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பது என்பது அரசியல் தலைவர்களுக்கான ஒரு பிரத்யேகமான குணம். இங்கே கலைஞர் அவர்களை கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 50 ஆண்டு காலத்தின் தலைப்புச் செய்தியாகவே அவர் இருந்தார் என்று சொல்லுவாங்க. ஒன்று கருணாநிதி வாழ்கன்னு சொல்லணும், இல்லை கருணாநிதி ஒழிகன்னு சொல்லணும். 2 தான் அரசியல் என்கிற நிலைமையை அவர் உருவாக்கினார். அப்படி அரசியலை தன்னை சுற்றியே சுழல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆற்றல் ஒரு சிலருக்கு தான் அமையும். பாஜகவிற்குள்ளே அண்ணாமலை வந்ததற்கு பின்பு அதனுடைய வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவிலே உயர்ந்தது. ஆனால் அப்படி உயர்ந்த போதும் கூட ஒரு ஏறத்தாழ ஒரு 11% வரைக்கும் வந்தது. கூட்டணியோடு சேர்த்து ஒரு 18 வரைக்கும்லாம் வந்தது. ஆனாலும் கூட வெற்றி வாய்ப்பை அவரால் தட்டி பறிக்க முடியவில்லை, எட்டவே முடியவில்லை. அப்படிங்கிற நிலைமை வருகிற போது அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அதிமுகவோட இணக்கமாக இருக்க வேண்டும் என்கிற கணக்கின் அடிப்படையில் ஏற்கனவே அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்து இப்போது பாஜகவின் முதன்மை தலைவர்களில் ஒருவராக இருக்கிற நயினார் நாகேந்திரனை மாநில தலைவராக மாற்றி ஒரு தேர்தலை சந்தித்தார்கள். அதன் மூலமாக தேர்தல் அரசியல் இலகுவாக இருக்கும், எடப்பாடி கொஞ்சம் நம்மோடு இணக்கமாக நடந்து கொள்வார் என்று ஒரு கணக்கு போட்டாங்க. ஏற்கனவே 4 எம்எல்ஏ வச்சுருந்த பாஜக 10 எம்எல்ஏவாக மாறிடுச்சு. அதுவும் மாநிலத்தின் முதன்மை தலைவர்கள் யாரும் வெற்றி பெறலை. வானதி சீனிவாசனோ நயினார் அப்படி யாரும் வெற்றி பெறலை. யாரென்றே தெரியாத ஒருவர் ஊட்டி பக்கத்தில் போய் ஜெயிச்சிட்டார். அவர் இந்த படுகிற இன மக்கள் மத்திய ரொம்ப செல்வாக்கான நபர் தான். ஆமாம். நான் என்ன சொல்கிறேன்னா, பாஜகவில் பிரபலம் இல்லை, அந்த சமூக மக்களுக்கு மத்தியில் அவர் அறியப்பட்டவராகவோ ஆளுமை மிக்கவராகவோ இருக்கலாம். ஆனால் பாஜகவிலே அவர் ஒரு பெரிய ஆளுமையாக அடையாளம் பெற்றவர் அல்ல. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஊட்டியினுடைய அந்த மலையினுடைய அந்த சாரல் பள்ளத்தாக்குக்குள்ள தான் பாஜக இருக்கே தவிர சமவெளியில் பாஜக இல்லை, மெயின் ரோட்டில் பாஜக இல்லை, ஊட்டி பக்கத்தில் எங்கே ஒரு ஓரத்தில் தான் அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்துருச்சு நிலமை. இனிமே இப்போ மறுபடியும் வாங்க, மாநில தலைவருக்கு வாங்க, நீங்கள் வந்தால் தான் கட்சி உயிர் வரும்னு மறுபடியும் போய் கூப்பிட்டா, நீ நினச்சா வாம்ப, நினச்சா போம்ப, நீ சொல்கிறதுக்கெலாம் நான் ஆடணுமா அப்படிங்கிற கோபத்தில் அவர் அண்ணாமலை என்ன செய்கிறாருன்னா, நான் தனி இயக்கம் காணப்போகிறேன். எப்படி போய் தோல்வி அடைந்ததற்கு பின்பு ஒவ்வொரு தலைவராக போய் ஸ்டாலின்கிட்ட போய் மரியாதை நிமித்தமாக சொல்லிட்டு வரேன்னாங்கல்ல, திருமாவளவன் சொன்னார், காதர் மொய்தீன் போன்ற தலைவர்கள்லாம் சொன்னாங்கல்ல, அது மாதிரி பாஜகட்ட நான் சொல்லிட்டு வர்றேன். ஆனால் கடந்த ஓராண்டு காலமாகவே தனிப்பட்ட முறையில் கட்சி ஆரம்பிப்பது, இயக்கம் ஆரம்பிப்பதற்கான பூர்வாங்க பணிகளை அவர் செய்து கொண்டே இருக்கிறார்.
அதனால தான் அவர் பெரிதாக ஆர்வம் காட்டலை. அவர் தந்தையாருக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் வந்து பெருசாக வந்து ஈடுபாடு காட்டலை அப்படின்னா அவர் வெளியில் சொல்லி கொண்டாலும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும். அது வந்து வழக்கமான பாஜக பாணியில் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு திட்டமிடுறார். ஆனால் உண்மை என்னன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அவர் கட்சி தலைவராக மட்டும்தான் இருப்பார், ஆட்சித் தலைவராக மாற மாட்டார். முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணாமலை முன்மொழியப்பட வேண்டும் என்று தான் அவர்கிட்ட ஆசை வார்த்தையை காட்டி தான் அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிற அவரை கொண்டு வந்தாங்க. ரஜினிகாந்த் கடைசி நேரத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா, எனக்கும் திருவள்ளுவருக்கும் காவியம் ஒன்றும் யாரும் பூசவே முடியாது அப்படின்னு எஸ்கேப் ஆயிட்டார். அவர் வழியில் தன்னுடைய முடிவை மாற்றி கொண்ட காரணத்தினால எப்படி தமிழருவி மணியை மாதிரி ஆளுகள்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே இயங்க முடியாத ஸ்தம்பிக்கிற இடத்துக்கு வந்தாங்களோ, அப்படி ஒரு நிலைமை வந்து வரக்கூடாது என்பதற்கு தான் இவரை மாநில தலைவர் கொண்டு வந்தாங்க. மாநில தலைவராக அவர் இருக்கிற வரைக்கும் அவர் அரசியலில் தன்னை வந்து சுற்றி சுழலக்கூடிய ஒரு அரசியலை செஞ்சுட்டார். ஒரு விளம்பரமான அரசியலை செஞ்சார். டெய்லி சோசியல் மீடியாவில் அண்ணாமலையுடைய அறிக்கையை வைத்து கொண்டு தான் வந்து விவாதங்களே நடக்கும் அப்படின்னு தொலைக்காட்சியிலேருந்து எல்லா சோசியல் மீடியாவிலையும் அப்படி ட்ரெண்ட் செட்டராக அவர் மாறினார். இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளுடைய சூப்பர் ஹீரோயிசத்தினால தான் அந்த கட்சிக்கு பர்சன்டேஜ் வந்துச்சே தவிர கட்சியினுடைய தத்துவத்துக்காக கூட்டம் வரலை, தனி மனிதனாக இருக்கிற என்னுடைய செல்வாக்கில் தானே வந்துச்சு. நான் ஏன் அந்த கட்சியில் இருக்கணும், நானே ஒரு கட்சியை தொடங்க போகிறேன். அவர் கட்சி திமுக சொத்து பட்டியலை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவர் சொத்து பட்டியலை பாஜகக்காரன் வெளியிட்டான். இல்லைன்னா வெளியிட மாட்டாங்க. அவர் வந்து பால் பண்ண வச்சிருக்கிறாரு. டிஎம்கே ஃபைல்ஸ் நான் வெளியிட போகிறேன், அவன் ஃபைல்ஸ் நானே வெளியிடுறேன் அப்படின்னு அவங்க பாஜகக்காரங்களே வெளியிட்டாங்க. நான் அண்ணா அறிவாலயத்தோட ஒவ்வொரு செங்கலாக உருவேன்னு அவர் டைலாக் சொல்லிட்டு இருக்கும்போதே அவரை கமலாலயத்திலேருந்து உருவி வெளியே போட்டாங்க. அப்போ நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து விட்டது. இனிமேல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது இளைஞர்களின் அரசியலாக இருக்க போகிறது. அந்த அரசியலில் ஒரு எதிர்க்கட்சி வரிசையில் ஆளுமை செலுத்துவதற்கு சீமான் வந்து என்னதான் பேசினாலும் பழமைவாதியாக இருக்கார். ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு அரசு பண்ணி கொடுப்பேங்கிறாரு, மரத்தை கட்டி பிடிக்கிறாரு, கடல்கிட்ட போய் பேசுவேங்கிறாரு, மீன்களுக்கெல்லாம் வாக்குரிமை கிடையாது, நான் கடலில் போய் பேசுகிறேங்கிறாரு. இப்படிலாம் அவர் முரண்பட்ட அரசியலை பேசுகிறாரு. இயற்கை ரொம்ப நடைமுறையில் அது வெற்றி பெறவில்லை. அதான் இயற்கையை ரொம்ப நேசிக்கிறார். இல்லை, இயற்கையை நேசிக்கிறது கவிஞர்கள் நேசிக்கலாம், கலைஞர்கள் நேசிக்கலாம். கட்சிக்காரன் வந்து இயற்கையை சூறையாடுகிறவன் தான் இன்றைக்கு கட்சிக்காரன் இருக்கான். கள அரசியல் வேறொன்றாக இருக்கு. அவரால் வெற்றி பெற முடியவில்லை. அப்போ நீங்கள் உதயநிதி எதிர்க்கட்சி தலைவராக ஆனதற்கு பின்பு உதயநிதியை திமுகவுடைய தொண்டர்களோ அல்லது அந்த கட்சிக்காரர்களோ கூட ரசிக்கலாம். பொதுமக்கள் அவரை வந்து ஒரு பெரிய தலைவராக ஒப்புக்கொள்வார்களா என்கிற சவால் அவருக்கு இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு விஜய்க்கு வந்து ஒரு எதிர்க்கட்சி அரசியலை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை வந்து விஜய் அண்ணாமலை கையில் எடுக்க போகிறார். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் விஜய், உதயநிதி, அண்ணாமலை இந்த 3 அணியாக கட்டமைக்கப்படுமா? இல்லை, அதாவது மக்கள் எந்த அணியை ஏற்கிறார்கள்னு ஒன்று. விஜயினுடைய அலை என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்குமா அல்லது அலை பின்வாங்குமா இல்லை முன்னோக்கி நகருமா? இன்னும் இந்த அலை வந்து, ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே வந்ததற்கு பின்பு ஏறத்தாழ அவர் 72 தொடங்கிய அந்த கட்சியினுடைய அலை என்பது அவர் மரணிக்கிற வரைக்குமே நீடித்தது. அவர் மீது எவ்வளோ விமர்சனங்கள் வைக்கப்பட்ட போதும் எம்ஜிஆர் மீதான அந்த வசீகரம் வந்து குறையவே இல்லை. ஏறத்தாழ அரசியல் அறிந்தவர்கள் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயினுடைய ஆதிக்கம் என்பது அரசியலில் அல்லது அவருடைய செல்வாக்கு என்பது ஒரு 10லிருந்து 15 ஆண்டுகள் வரைக்கும் நீட்டிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. அவர் எப்படி ஆட்சி நடத்த போகிறார், அவருடைய நிர்வாகம் என்னவாக இருக்க போகிறது, அவரால் சிறந்த நிர்வாகத்தை தர முடியுமா, அவரால் வந்து எல்லாரையும் அரவணைத்து செல்ல முடியுமா, பல கேள்விகள் இருக்கிறது. ஏன்னா எந்த பிரச்சனையின் மீதும் வெளிப்படையாக கருத்து தெரிவிக்காமல் மௌனமாகவே விஜய் இருக்கிறார் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கிறது. இல்லை சார், ஒரு குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா 5 பேர் இருப்பாங்க. 5 பேருக்கும் 5 விதமான கருத்துக்கள் இருக்கும். 5 பேரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஒரு குடும்பத்திலேயே ஒரு குடும்ப தலைவரால் தனக்கு கீழே இருக்கிற ஒரு 5 பேரை திருப்திப்படுத்த முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 கோடி மக்களையும் விஜயால் திருப்திப்படுத்த முடியுமா? இல்லை, நம்ம அப்படி சொல்லலை. அவருடைய கருத்து என்ன என்பதை அவர் மறைத்து வைத்துக் கொள்ளாமல் ரொம்ப ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒவ்வொரு பிரச்சனைகளிலுமே அவருடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்பதை அவர் தினசரி சொல்ல வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது. இப்போ அவர் சமீபத்தில் வந்து பிரதமரை போய் சந்தித்தார். பிரதமரோடு சந்தித்த உரையாடலில் என்ன கோரிக்கை வைத்தேன், என்ன சாத்தியம் இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் மத்திய அரசாங்கம் மாநிலத்துக்கு அப்படிங்கிறத அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே ஒரு குறைந்தபட்சம் ஒரு குறிப்பிட்டு பேசியிருந்தால், ஒரு அறிக்கை தந்திருந்தால், அது அரசியலிலே வந்து ஒரு பெரிய பேசுபொருளாக மாறிடுது.
அப்படி பல இடங்களே அவர் மௌனமாக கடந்து கடந்து வருகிறார். அவர் வந்து நீங்கள் சினிமாவில் வந்து நீங்கள் வேலை செய்கிற போது அந்த படத்துக்கு என்ன கதை என்பது மர்மமாக இருக்கிறது, அது என்ன எங்கே ஷூட்டிங் எடுக்கிறாங்கிறது யாருக்கும் தெரியாது அப்படின்னு மறைத்து வைப்பது என்பது திரைப்பட படப்பிடிப்புக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் வேல்யூவை கூட்டும். அரசியலை பொறுத்தவரையில் நீங்கள் என்ன செய்தாலும் அதை மக்கள் மன்றத்துக்கு வந்து சேரணும். கத்திரிக்காய் முத்தனா கடத்தருக்கு வர்றது மாதிரி என்ன நீங்கள் செய்தாலும் அதை மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்போ தான் மக்கள் வந்து மக்கள் உங்களை நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையை நீங்கள் பாதுகாக்கிற வண்ணமாக உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற போது அவருக்கு செல்வாக்கு உயரும். இதற்கு பார்த்தீங்கன்னா பல தளங்களில் இன்னொரு விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. ஒரு மாநில அரசு மத்திய அரசை நாடி செல்கிறது என்றால் ஒரு மாநிலம் சார்ந்து நல்ல விஷயத்துக்காக தான் போவாங்க. அதை பொறுத்திருந்து இல்லைங்க, பார்க்கலாம். அதை யூகத்தின் வழியாக நாம் கண்டுபிடிப்பதை விட அவரே சொல்லி விடுவது நல்லது. நீங்கள் குடும்ப கதை சொன்னதுனால நானே சொல்கிறேன். ஒரு குடும்ப தலைவர் இருக்கிறாரு, அவர் எங்கே போகிறாரு எங்கே வராருன்னு யாருக்கும் சொல்லாமல் போகிறாருன்னு வச்சுங்க, தகவல் தெரிவிக்க மறுக்கிறாருன்னு வச்சுங்க, இத்தனை மணிக்கு நான் வீட்டுக்கு வருவேன், இத்தனை மணிக்கு நான் வேலைக்கு போகிறேன் அப்படி சொன்னால் தான் அவங்க திருப்தியாக இருப்பாங்க. அது மாதிரி தான் ஒரு நாடு உங்களை நம்பிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கீங்க. அப்போ நீங்கள் மாநில நலன் சார்ந்த விஷயங்களில் ஒரு பாதிப்பு வருகிறது, ஒரு பின்னடைவு வருகிறது, ஒரு வளர்ச்சி வருகிறது, ஒரு திட்டம் வருகிறது, எல்லாத்தையும் நீங்கள் சொல்லணும். அப்படி சொன்னால் தான் அது வந்து மக்களிடத்தில் ஒரு இதை ஏற்படுத்தும், ஒரு செல்வாக்கை இன்னும் கூட்டும், அதிகப்படுத்தும் அவங்களுக்கு. அதனால் அவர் இப்போ கடைப்பிடிக்கக்கூடிய முறை இருக்கல. இப்போ அமைச்சர்கள் வந்து கருத்து சொல்கிறாங்க, மேகதா அதை பற்றி நிர்மல்குமார் கருத்து சொல்கிறாரு, ஆதவர்ஜனா அவர் கருத்து சொல்கிறாரு அப்படின்லாம் வருகிற போது அமைச்சர்கள் கருத்து சொல்வது மாதிரியே இருமொழி கொள்கையை தான் பின்பற்ற போகிறோம்னு ராஜ்மோகன் சொல்கிறாரு. அப்போ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்லுகிற விஷயத்தை வந்து முதலமைச்சர் சொல்லணும். ஏன்னா அவருக்காக தான் திருச்சி கிழக்கிற அவருக்கு ஓட்டு போட்ட மாதிரி மதுரை கிழக்கிற அவருக்கு தான் ஓட்டு, மதுரை மத்திய தொகுதி. அப்போ எல்லா 234 தொகுதியிலும் விஜய் தான் இருக்கிறாருன்னு நீங்கள் பிரச்சாரம் செய்தீங்க. அப்போ எல்லா விஷயங்களுக்கும் விஜய் தான் பேச வேண்டும் என்று மக்கள் விரும்புவாங்க. அதில் அவர் மௌனமாக கடந்து செல்லக்கூடாது என்பது மக்களினுடைய ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்களினுடைய விருப்பமாக இருக்கிறது. அது விரைவில் பேச வேண்டிய சூழ்நிலை வந்து வரும். ஏன்னா வராமலாம் போகாது. ஏன்னா இப்போ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மக்கள் நல பணிகளில் கொஞ்சம் மூழ்கி போயிருக்கிறதுனால அதுலேருந்து விடுபட்டு வந்து சந்தித்து விளக்கம் கொடுப்பார். அந்த நம்பிக்கையும் வந்து மக்கள்கிட்ட இன்னமும் இருக்குது. அதையும் பேசுகிறாங்க. அவர் வந்து இப்போ தான் ஒரு மாதம் கூட ஆகலை. என்ன ஒரு 6 மாதம் வந்து அவருக்கு வந்து எல்லா வாய்ப்பும் கொடுத்து பார்ப்போம், அதுக்கு பிறகு விமர்சனம் பண்ணணும். அப்போ அந்த பேச்சும் இருக்குது இல்லைங்களா? நம்ம அதுக்கான அவகாசம் கொடுக்கணும்ல இல்லையா? இல்லை, அந்த அவகாசம் வந்து சரியானது தான். ஆனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது 6 மாதம் அவகாசம் கொடுக்க முடியாத இல்லை, பிரச்சனை. அதுக்கு உடனடி ஆக்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் நலத்திட்டங்களுக்கு வேண்டுமானால் நிதி வந்து போதிய நிதி இல்லை என்பதற்கு நீங்கள் வந்து இப்போ உடனே மகளிர் உரிமை தொகை கொடுக்கல, கொஞ்சம் காலம் கழிச்சு தான் கொடுத்தாங்க திமுக அரசு. அது மாதிரி சில நலத்திட்டங்கள் நிறைவேற்றுவதிலே தாமதம் இருக்குன்னா கூட அது பரவாயில்ல. நீங்கள் சட்ட ஒழுங்கு சார்ந்த விஷயங்கள்லாம் உடனடியாக ரியாக்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா அது ஒரு பெரிய அவப்பேரை அது உண்டாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒன்றே செய்கிறாங்க. அந்த தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக அறுவாள் வெட்டில் ஈடுபட்டவர்களை உடனடியாக அவர் காட்டில் போய் தங்கியிருந்தாங்க, உடனே ட்ரோன் மூலமா வந்து கண்டுபிடிச்சி உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே போல் எந்தெந்த இடத்துல என்னென்ன நடக்குதோ உடனடியாக இமிடியேட்லி அந்த ஆக்ஷன் எடுக்கிறாங்க. சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சி பங்கேற்று பல கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி.